Daily. Taste the Daily. 14 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த நிதியாண்டுக்கான தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டி 11.19% என்ற அளவில் உயர்ந்துள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்த நிலையில், நிர்வாகத்தினரற்ற ஆட்சியில் உண்மையிலேயே பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதா என கேள்வி எழுப்பிய இபிஎஸ், முதற்கட்ட இரண்டாம் கட்ட கணக்கீட்டை வைத்துக் கொண்டு வளர்ச்சி என பெருமிதம் பேசும் திமுக தனிநபர் வருமானத்தை உயர்த்த என்ன செய்தது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த என்ன செய்தது என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் வேறெந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு 2024-2025 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கம் என்ற சாதனையை எட்டியதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. கடைசியாக 2010-2011 நிதியாண்டில் திமுக ஆட்சியில்தான் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 13.12% என இரட்டை இலக்கத்தில் பதிவான நிலையில், அதற்கு பிறகு 14 ஆண்டுகள் கழித்து தற்போதுதான் பொருளாதார வளர்ச்சி 11.19% என இரட்டை இலக்கத்தை எட்டியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். இந்த நிலையில் முதலமைச்சரின் அறிவிப்பை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பி உள்ளார். அந்த வகையில் பொருளாதார வளர்ச்சி பற்றிய புள்ளி விவரம் மொத்தம் 6 கட்டங்களாக வெளியிடப்பட்டு கடைசியாகத்தான் இறுதி மதிப்பீடு வெளியாகும் என கூறிய எடப்பாடி பழனிசாமி, ஒவ்வொரு காலத்திற்கும் மாற்றமடையும் எனவும் குறிப்பிட்டார். அதே புள்ளி விவரத்தில் 2022-23 ஆண்டில் 8.13% என இருந்த கணிப்பு மதிப்பீடு திருத்தப்பட்ட மதிப்பீட்டில் 6.17% என குறைந்தது என கூறிய எடப்பாடி பழனிசாமி, தங்களுக்கு சாதகமாக புள்ளி விவரம் வந்ததும் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என போலி பெருமைப்படுவதாக விமர்சித்துள்ளார். தொடர்ச்சியாக 14% என்ற வளர்ச்சி நீடித்தால்தான் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட முடியும் என பொருளாதார வல்லுநர் கூறியிருக்கும் நிலையில், திமுக ஆட்சியில் 2021-22 நிதியாண்டில் 7.89% என்றும் 2022-23 நிதியாண்டில் 6.17% என்றும் 2023-24 நிதியாண்டில் 9.26% பதிவாகியிருக்கும் போது எப்படி $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார் இபிஎஸ். நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தெரியும் என்பது போல $1 டிரில்லியன் பொருளாதார ரகசியமும் பொய் பேசி மக்களை மயக்கி ஏமாற்றும் திமுகவுக்கு மட்டும்தான் தெரியும் என்ற எடப்பாடி பழனிசாமி, உண்மையான நிலவரப்படி தமிழ்நாட்டில் உணவு பொருட்கள், கட்டுமான பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது என்றும், ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரம் உயரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட இரண்டாம் கட்ட பொருளாதார புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டு விளம்பரம் தேடுவதை விட்டுவிட்டு இனியாவது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் உற்பத்தி மதிப்பு உயர்ந்தாலும் உண்மையான தனிமனித வருமானம் உயர்ந்ததாக கருத முடியாது என்ற எடப்பாடி பழனிசாமி, கர்நாடகா, தெலங்கானா போன்ற மாநிலங்களில் கூட தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டை விட கூடுதலாக உள்ளது என்றார். திமுக குறிப்பிடும் 2024-2025 நிதியாண்டில் விவசாயம் வளர்ச்சி அடையவில்லை என்ற எடப்பாடி பழனிசாமி, வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் துறைகளில் திமுக அரசு எதுவுமே செய்யவில்லை எனவும், கட்டுமானத்துறை வளர்ச்சிக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மெட்ரோ ரயில், சாலைகள், நீர்ப்பாசன திட்டங்களே காரணம் எனவும் கூறியுள்ளார். இந்திய அளவில் உள்ள சராசரி வளர்ச்சியை விட தமிழ்நாடு எப்போதும் அதிக வளர்ச்சியை பெறுவது வாடிக்கைதான் எனவும், அதிமுக அரசு அடித்தளம் போட்டதால் தான் சரிவில்லாமல் வளர்ச்சி அடைந்து வருகிறது எனவும் கூறியுள்ளார். ஆகையால் பொருளாதார வளர்ச்சியோ அதன் அடிப்படையில் மதிப்பிடப்படும் தனிநபர் வருமானமோ ஒரு குறியீடுதானே தவிர அது
மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை காட்டும் அளவுகோலாக கருத முடியாது என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, நீர் ஆதாரம் பராமரிக்கப்படாமல், விவசாய விளை பொருட்களுக்கு உரிய விலை இல்லாமல், கிராமந்தோறும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல், நெசவாளர், மீனவர் என யாருமே நிம்மதியாக இல்லை என ஆவேசமாகி உள்ளார். லஞ்ச லாவண்யம் புரையோடி இருக்கும்போது பொய் சொல்லி விளம்பர ஷூட்டிங் நடத்தும் திமுக அரசுக்கு மக்கள் விடை கொடுக்க தயாராகிவிட்டார்கள் என சாடி உள்ளார் எடப்பாடி பழனிசாமி. Taste the Daily.